பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். 25 ஜனவரி 1978. இந்த அன்னைக்கு வீடியோ பதிவு போடணும்னு எனக்கு ஆசைதான். கொஞ்சம் உடம்பு சரியில்லாத விஷயம் மன்னிச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பதிவுகள் போட பார்க்குறேன். எனக்கு ரெக்கவர் ஆகணும்னு ரெக்கவரே ஆகல. சொந்த ஒரு காலத்துல விஷயம் மன்னிச்சுக்கோங்க. 25 ஜனவரி ஏன் நான் வீடியோ போட்டே ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, என் தலைவன் ஜெலன்ஸ்கி அவரோட பர்த்டே. இந்த பிறந்த நாள் அன்னைக்கு சந்தோஷமான செய்திகள் கேட்கணும்னு பார்த்தா ஒரே மோசமான செய்திகள் என் தலைவனுக்கு நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் அமெரிக்காவோட அதிபர். இதுல ஒரு ஒற்றுமை இருக்கு. அது இல்ல, நானா ஒற்றுமை பண்ணிக்கிட்டேன். என்ன அப்படின்னா 1978 ஜனவரி 25 என் தலைவன் பிறக்கிறான். வருஷம் எத்தனையாச்சு? 47 வருஷம் ஆச்சு என் தலைவர் பிறந்து. இப்ப அமெரிக்காவோட எத்தனாவது அதிபரா பதவியேற்றுக்கிறார் ட்ரம்ப் அவர்கள்? 47. எப்படி ஒரு லிங்க் பாருங்க. பட் இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் இருக்காத மாதிரி தெரியல. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் பாத்தீங்கன்னா 100 நாளைக்கு டைம் செட் பண்ணிக்கிறாரு. இந்த பிரச்சனையை முடிக்கணும்பா அப்படிங்கிறது போல பார்த்தீங்கன்னா கெலாக் அவர்களுக்கு சொல்லிக்கிறாரு. அதை விட மிக மோசமான செய்தி, அமெரிக்காவோட யூஎஸ் எய்டு பேக்கேஜை எல்லா நாடுகளுக்கும் ரத்து பண்றோம். 2 நாடுகள் தவிர, எஜிப்து, இஸ்ரேல் என மிக முக்கியமா தேவைப்படுது. ஏன்னா எஜிப்ட் பாத்தீங்கன்னா இந்த சியூஸ் கால்வாய் நம்பிதான் இருந்தாங்க. இப்ப அவங்க எய்டு கொடுக்கல அப்படின்னா ரொம்ப மோசமா மாறிடும். அந்த ஒரு காரணத்தினால பாத்தீங்கன்னா அதை ஜம்பர் முட்டையாட்டு இழுக்கிறதுனால எஜிப்த் யாரோட சைடு அணி சேராம நியூட்ரலா நிக்கிறதுனால பெருமளவுல உதவிகள் அமெரிக்க தரப்பு எஜிப்துக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. இது போல விஷயங்கள் அது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கு எதிராக போகாததும் ஒரு மிக முக்கியமான காரணம் இல்லையா? சோ அதனால பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஏடுகள் கொடுத்துட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கு எஜிப்டுக்கு ஏடுகள் எப்பவும் போல போயிட்டு இருக்கு. இதுல சில அந்நிய சிறப்பு கருத்துக்கள் எப்படி இருக்குன்னா, என் தலைவன் ஜெலன்ஸ்கி அவர்களே சொல்லிக்கிறார் பாருங்க. அதாவது எய்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நல்ல வேலை, நான் அமெரிக்கா கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது மிலிட்டரி எய்டு தான். அது எதுவும் சொல்லலை. அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட், அதுவும் இல்லாம மார்க்கோ ரூபியோ அவர்கள் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்கா இல்லையா? புது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் போயாச்சு. ஆனா என் மண்டையில இருந்து போக மாட்டேங்கிறாரு. சரி, ஓகே. மார்க்கோ ரூபியோ அவர்கள் தரப்பு வந்து என்ன ஸ்டேட் பண்ணாங்க, மிலிட்டரி எய்ட்ல இருந்து எல்லாமே 90 நாளைக்கு நிப்பாட்டுங்கப்பா அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. எல்லாமே ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது. அமெரிக்காவோட அதிபரா இருக்கிறார் இல்லையா? அவர் தரப்புல இருந்து 47வது அதிபர். அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, 2ஆம் உலகப் போர்ல நாங்க ஜெயிக்கிறதுக்கு, அமெரிக்கா ஜெயிக்கிறதுக்கு சோவியத் யூனியன் பெருமளவுல உதவிகள் செஞ்சீங்க, அதிக அளவுல உயிர் தியாகங்கள் பண்றீங்க, அதை நாங்க மதிக்கிறோம். அதனால நல்ல உறவு மேம்படுத்தணும்னு நினைக்கிறோம். பிரச்சனை நிப்பாட்டுங்க, இதோட நிப்பாட்டுங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இருந்தது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே கிழிச்சு துப்பையில போட்டிருப்பாங்க. இல்ல, விண்டோக்கு வெளியே வீசியிருப்பாங்க ரஷ்ய தரப்பு. ஏன்னா உண்மையாலுமே ட்ரம்ப் அவர்களுக்கு மேபி ஏதோ தூங்கி எந்திரிச்சு ஏதோ பறந்திருப்பாரு என்னமோ, இல்ல தப்பா செய்திகள் சொல்லி கொடுத்துருப்பாங்க, வரலாறு தப்பா சொல்லி கொடுத்துருப்பாங்களா இருக்கும். ஏன்னா பெர்லின்ல பறந்த கொடி சோவியத் யூனியன் கொடி தான். அமெரிக்கா கொடி எல்லாம் பறக்கலாம். முதல்ல கைப்பற்றியது சோவியத் யூனியன் தான் கைப்பற்றினாங்க. வேர்ல்டு வார் 2ல ஜெயிச்சது பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன் தான். அது இருக்கு, வரலாறு இருக்கு. அலைஸ் படையினால வரல. சோவியத் யூனியன் ஜெயிக்கிறதுக்கு மேற்குலக நாடுகளோட உதவி கிடைச்சது, அவ்வளவுதானே தவிர மற்றபடி இது இல்ல. இதுக்கு பெஸ்கோ அவர்கள் பாத்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருந்தார். அதாவது புட்டின் அவர்கள் கூட அதுக்கு ரிப்ளை பண்ணல, பெஸ்கோ அவர்களே பேசிட்டார். ஏன்னா அதுக்கு ஏதாவது செஞ்சாங்கன்னா வெறும் பிரளயம். ஏன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன நம்பிட்டு இருக்காங்க, நம்ம ஜெயிச்சிருக்கோம், அதுக்கு அவங்க உதவி பண்ணிக்கிறாங்க. ஏன்னா என்ன, அவங்க ஜெயிக்கிறது நம்ம உதவி பண்ணணும் அப்படிங்கிறது போல மாறி இல்லையா? அது மிக பெரும் வரலாறு பிழையா மாறிடும். அதனால அது கண்டுக்க கூட இல்லை, ரிஜிஸ்டரே பண்ணல ரஷ்ய தரப்பு. பெஸ்கோ அவர்கள் ரிப்ளை பண்ணிட்டாங்க. அதாவது நாங்க தான் ஜெயிச்சோம் அப்படிங்கிற பெஸ்கோ அவர்கள் தரப்புல அதுக்கான ரெஸ்பான்ஸ்ல வந்துருச்சு. பட் ஆனா இதுல இருக்கக்கூடிய விஷயம் இதுதான், வரலாறு மாத்த நினைக்கிறாங்களா இல்ல வரலாறு அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எழுத நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. என்னதான் வரலாறுல எழுதினாலும் எழுதப்பட்ட வரலாறு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வரலாறு சோவியத் யூனியன் 2 ஆர்மி தாங்க பெர்லின்ல கொடியேற்றினாங்க, அமெரிக்கா கொடிய ஒண்ணு ஏத்துலீங்க, நீங்க பேசிதாங்க வாங்குனீங்க அப்படிங்கிற சில அனலிஸ்ட் கருத்துக்கள் இருக்கு. பட் இருந்தாலும் அதாவது உண்மை அதுதான். நீங்க எடுத்து நீங்க ஜட்ஜ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, உண்மை அதுதான். அமெரிக்க கொடி பறக்கவே இல்லை. முதல்ல பண்ண ரெட் ஆர்மி தான். ட்ரம்ப் அவர்களுக்கு யாராவது தவறான வரலாறு சொல்லி கொடுத்தாங்க. அந்த காலத்தால் ரஷ்ய தரப்புல இருக்கக்கூடிய கொந்தளிப்புகள் பார்க்கும்போது அப்படியே நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். ஓகே, பரவாயில்ல. இப்போ இருக்கக்கூடிய விஷயம், இங்க வரலாறை மாத்தி எழுத பார்த்தாங்க, அதுக்கான ரப்பர் ஸ்டாம்ப் போட்டு அழிச்சிட்டாங்க. இப்போ ரஷ்ய தரப்பு பாத்தீங்கன்னா அதை கேட்கறதுக்கான மைண்ட் செட்ல காது மூடி வச்சுக்கலாம். இதுக்கு மேல ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்வாருங்கிறது தெரியும், அது தெரிஞ்சாச்சு. சரி, ஓகே. இப்ப அடுத்தது ஏன் 90 நாள் பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு யூஎஸ் எய்டை ஸ்டாப் பண்ணாங்க? ஏன் மிலிட்டரி எய்டு இல்ல? மார்க்கோ ரூபியோ அவர்கள் ஏன் திரும்பி மிலிட்டரி எய்டுக்கும் ஒரு ஹால்ட்டை போட்டு ட்ரை பண்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா?
ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து அவங்க மக்கள் முன்னாடி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது பல தடவை கொடுக்கும்போது சொல்லிக்கிறார். அது நம்ம சேனல்லயே நிறைய தடவை பார்த்துருப்போம். அதாவது மேற்குலக நாடுகள் ஆயுதம் கொடுக்கறத மட்டும் நிப்பாட்டிட்டாங்கன்னா 3 மாசத்துல உக்ரைனே இருக்காது அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப 90 நாளு அமெரிக்கா, அதாவது 100 நாளு அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருக்க போறாங்க. அதுக்காக உண்மையாலுமே அமைதியா தான் இருக்க போறாங்களா? அப்படிங்கிறதுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிக்கல்லாம் வரலாம். ஆனா மிக முக்கியமான ஒரு விஷயம், அடுத்த 90 நாளைக்கு எய்ட் இல்ல, ஒண்ணு இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு உக்ரைன் தரப்புன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நம்ம காது கொண்டு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா உண்மை என்னங்கிறது, சில நாட்களுக்கு முன்னாடி போனோம்னா, பைடன் அவர்கள் ஜா டிராப்பிங் அளவுக்கான எய்டுகள் உக்ரைனுக்கு குடுத்தாங்க. அள்ள குறையாத பில்லியன் கணக்கான எய்டுகள் பல நாடுகள் நெதர்லாண்ட்ல இருந்து எல்லாம் லைனா குடுத்து அலோகேட் பண்ண செய்திகள்லாம் நம்மளால பார்க்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் எய்டுகள் குடுத்தாச்சு. இப்ப ஏடுகள் பெருமளவுல குடுத்து, அந்த ஏடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனுக்கு வர்றதுக்கு தயாரா நின்னுட்டு இருக்கு. இப்ப அமெரிக்கா குடுத்தா என்ன? குடுக்காட்டி என்ன? அடுத்த 6 மாசத்துக்கு தேவைப்படக்கூடிய ஏடுகள் எல்லாமே பைடன் அவர்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு போயாச்சு. அவரோட பேர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயாச்சு. இப்ப அடுத்த 90 நாள்ல இங்க பாருங்க நான் எய்டு குடுத்து ஸ்டாப் பண்ணி குடுக்கறத ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட 90 நாள் ஆச்சு. புட்டின் அவர்களே, நீங்க சொன்னீங்களே, உங்க நாட்டு மக்கள் கிட்ட முடிஞ்சுச்சா? அப்படிங்கிறத திருப்பி கேள்வி 100 நாள் கழிச்சு வந்து கேட்டா, என்ன நடக்கும்? ஆக்சுவலா இங்க இருக்கக்கூடிய ஃபேக்ட் என்னன்னா, இன்னும் அடுத்த 3 மாசம் வந்து பாத்தீங்கன்னா, அடுத்த 90 நாள் வெதர் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். யாராலயும் வந்து பெருமளவுல மூவ்மெண்ட்லாம் பண்ண முடியாது. பெருமளவுல முன்னேறலாம் முடியாது. ரொம்ப மோசமான இதுதான். இதுக்கு தான் ஆல்டர்னேட்டா வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யா இந்த ரயில்வே லைன்ஸ்லாம் கேப்சர் பண்ணியிருக்காங்க. அந்த ரயில்வே லைன்ஸ் வழியா பெருமளவுல முன்னேறிட்டு இருக்காங்க. எல்லாமே தெரிஞ்சது தான். ரஷ்யா வந்து எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆயிட்டு அதுக்கேத்த மாரி ஃபியூச்சர் பிளானிங்ல எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஆயுதங்கள் அதுவும் கொக்சான் ஆர்ட்டிலரி வந்து பாத்தீங்கன்னா, தொடர்ந்து ரஷ்யாக்குள்ள மூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கு. நார்த் கொரியால இருந்து ஏத்தி, இப்போ நார்த் கொரியாவுக்கு ரஷ்யாவுக்கும் சண்டை ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். "என்னப்பா நீ என்ன வண்டிக்கு ட்ரெயினுக்கு என்ன 100 வண்டி அனுப்புறியா? இங்க பாரு நான் 1000 வண்டி அடிக்கிறேன்னு" ஏத்தி வண்டி வண்டியா அனுப்பிட்டாரு போல தெரியுது. அங்க இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணியிருப்பார் போல இருக்கு. "ஏங்க சவுத் கொரியா இதான் சான்ஸ்ன்னு வந்துற போறாங்க பாத்துக்க" அப்படிங்கிறது போல. ட்ரெயினும் லோட் ஆயிருக்கும் பாருங்களேன். வெவ்வேறு இடங்கள்ல எடுக்கப்பட்டதுங்க. ரஷ்யா முழுவதும் இப்போ ஃபுல்லா நார்த் கொரியா வண்டிக்கு தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வீடியோ பதிவு அல்ல குறையாம வந்துட்டு இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் நார்த் கொரியாவோட ஆர்ட்டிலரி, டேங்க், லொட்டு லொஸ்க்குன்னு அனுப்பிட்டே இருக்காங்க. சரி ஓகே. இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஆர்ட்டிலரிலாம் ரஷ்யன் ஆர்ட்டிலரியோட ரொம்ப பெஸ்ட். பெஸ்ட்ன்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் என்னன்னா, 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் 300 ஆர்ட்டிலரி ஷெல்கள், 100 கிலோமீட்டர், 150 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆர்ட்டிலரி பொக்சான் ஆர்ட்டிலரிஸ்க்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 170 எம்எம்லாம் வந்து பாத்தீங்கன்னா 60, 70 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கு. இதுவே ஆல்ரெடி ரஷ்ய தரப்பு வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. பெருமளவில் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான வீடியோ பதிவுகளை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஆனா இது பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்ய தரப்பு இந்த காலத்துல. இது ஏறி பேட்ஜா அடிக்கிறாருங்க. இந்த கிம் ஜாங் உன் அவர்கள் எங்கதான் வச்சிருந்தான்னு தெரியல. தொறந்து தோண்டி அடியில காசா மாதிரி ஒரு ஏதோ பெரிய பள்ளத்தாக்கு வச்சிருப்பாரு போல இருக்குது. ஏத்தி நல்லா அப்படியே மெயின் லைனுக்கு வந்து அனுப்பிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தா என்ன முடியிற மாதிரியா தெரியுதே அப்படின்னு போல இருக்கு. சரி ஓகே. அடுத்த 90 நாள் ரொம்ப குரூஷியலா இருக்க போகுது. இப்ப திரும்பி இந்த விஷயத்துக்கு வரலாம். இப்போ இந்த டைம்னு பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் பெருமளவுல ரஷ்யாக்குள்ள தாக்குது. சைடுல வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். ரஷ்யாவோட ஆயில் ரிஃபைனரி அது இதுன்னு 100 ட்ரோன்கள், 120 ட்ரோன்கள்னு உக்ரைன் தரப்பு வந்து ரஷ்யாக்குள்ள பூந்து பெட்டல் எடுக்குறாங்க. பட் எல்லா ஆயில் ரிஃபைனரி, இண்டஸ்ட்ரியல் பிளான்ட், மிலிட்டரி பிளான்ட்ன்னு ஏர் பேஸ்ன்னு எல்லா பக்கம் அடிக்கிறாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இழப்புகள் ரஷ்ய தரப்புல ஏற்படுது. சில நேரங்கள்ல மக்கள் வாழும் பகுதியிலயும் போய் விழுந்து வெடிக்குது. அதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதே போல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனோட சில முக்கியமான பகுதிகள், அதுவும் இப்போ அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய தாக்குதல்னா, அடுத்தது களத்துல எத நம்ம குறி வைக்கணுமோ அந்த இடத்துல குறி வச்சு அடிக்கலாம் அப்படிங்கிற இப்ப ஜாப்ரஷியால ஒரு ஆயுதம் உற்பத்தி பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பிளான்ட் வந்து அடிச்சுக்கிறாங்க. ரஷ்ய தரப்பு கேட்டா ஆயுதம் உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க, அடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனா உக்ரைன் கேட்டா மக்கள் வாழும் பகுதிங்க அப்படிங்கிற அவங்க தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் இருக்கு. எப்படியோ ஜாப்ரஷியா மிக முக்கியமான களத்துல இருக்கக்கூடிய பகுதி. அந்த இடத்துல ஒரு தாக்குதல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கர்கிவ். இது வந்து கர்கிவ்னு சொல்லக்கூடாது. எந்த அளவுக்கு வச்சுப்போம். கர்கோவ் அப்படிங்கிறது போல சொன்னேன். ஏன்னா பேர் மாற்றம்லாம் நிறைய நடந்திருக்கு உக்ரைன்ல. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இருக்கக்கூடிய சில சிமிலரான விஷயங்கள வந்து பாத்தீங்கன்னா, அவங்க மாத்தி இருக்கிறாங்க. அதனால இது கர்கோவ். கர்கோவ்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் சப்ஸ்டிஷன்ல வந்து பயங்கரமான தாக்குதல். ஏன் இந்த இடத்துல ஒரு தாக்குதல் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 4, 5 நாளைக்கு முன்னாடி ரஷ்யால இந்த பெல்கிராடு பகுதி இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஏரியா பெல்கிராடு, கர்கிவ் இந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதிகள்லாம் இருக்கும் இல்லையா? உக்ரைன், ரஷ்யா பார்டர் பகுதி. அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இங்கிருந்து எல்லாரும் கிளம்பிருங்க சிவிலியன்ஸ் எல்லாம் அப்படிங்கிற போல கிளப்பி விட்டாங்க.
ஆல்ரெடி இது போல சொல்லியிருந்தாங்க. இப்ப பெருமளவுல சிவிலியன்ஸ் இவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி பெல்கிராட் பகுதியில இருந்து கர்கிவ்க்குள்ள எட்டி குதிச்சுவாங்களா ரஷ்யா. உக்ரைனும் அதே போல சும்மா இல்ல. இந்த கர்ஸ்க் ஒப்லாஸ்ட் இருக்கு இல்லையா, சோ அதுல இப்ப சுதா பகுதியில குறைஞ்சிட்டு இருக்காங்க. அது போகவே இன்னும் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கொடையெடுத்துக்கு தயாரா இருக்காங்க. பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்களை நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் ரஷ்ய தரப்பு வந்துகிட்டு இருக்கு. இருதரப்புலயுமே ஒரு அஃபென்சிவ் மோடுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாரு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது போல. கூடிய சீக்கிரத்துல ஒருத்தங்க இல்ல இன்னொருத்தங்க கண்டிப்பா ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுல மெயினான விஷயத்துக்கு வரும். இப்போ உக்ரைன் தரப்பு வந்து ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் ரெடி ஆகுறாங்கன்னா அதிகமான ஆயுதங்கள் தேவைப்படுது. அதுக்கான ஆயுதங்கள்லாம் யார் கொடுத்திருக்கா? பைடன் அவர்கள் அவரோட அரசாங்கத்துல இருக்கும்போது ஆல்ரெடி ஏகப்பட்ட டீல கொடுத்தாச்சு. இப்போ உள்ள வராங்க அப்படிங்கும்போது ரஷ்யா கிட்ட 1400க்கும் மேற்பட்ட மிசைல்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது போல யூரி அவர்கள் கணக்கு போட்டு வச்சுக்கிறார். அது ஒரு மாசத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 40ல இருந்து 50 இஸ்காந்தர் மிசைல், 30ல இருந்து 50 கேலிபர் மிசைல், லான்ச்சர் மிசைல்னு வந்து ஒரு மாசத்துக்கு ரஷ்யானால தயாரிக்க முடியும். ஏன் யூகம் கரெக்டா இருக்குன்ற பட்சத்துல அன்டச்சடு ஸ்டாக் பிரைஸ், ஏன்னா ஒரு டைமும் ஸ்டாக் ரெடி பண்ணும்போது மிசைல் எடுத்து ரிசர்வ்னு வச்சிருவாங்க. நம்ம தாக்கி அதுக்கு இது போய் அவங்க நம்மள தாக்கி அதுக்கு இதுன்னு போனாலும் இப்ப 1400 மிசைல் இருக்கலாம் அப்படிங்கிறது போல யூரி இவர் தரப்புல யுக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் ஸ்போக் பர்சனா இருந்தாரு. இவர் கூட இந்த மாலி, நிஜர் இந்த பகுதியில தாக்குதல் பண்ணதுக்கு உக்ரைனோட ஆளுங்க இன்வால்வ் ஆயிருக்கான்னு சொல்லும்போது இவர் கொஞ்சம் டெம்பரரியா வந்து பாத்தீங்கன்னா தூக்கி விட்டுருந்தாங்க. அது பிரச்சனை பெருசாகுது அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் இப்ப திரும்பவும் பேச ஆரம்பிச்சுக்கிறாரு. சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா இது போல கணக்கு போட்டு சொல்லிக்கிறாரு. அப்போ ரஷ்யா கிட்ட அதிகமான மிசைல்ஸ் இருக்கு. அந்த மிசைல்ஸ் எல்லாம் பெருமளவுல பயன்படுத்திட்டாங்கன்னா என்ன பண்றது? அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவை சொரிஞ்சு விட்டு இது போல எங்கேயா தாக்குதல் பண்ணா ரஷ்யா கம்பெனி இல்லாம ஒரு லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க கிட்ட மிசைல் முடிஞ்சிடும். ஏன்னா திருப்பி ஒரு கேப். அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி மிசைல்ஸ் எல்லாம் பெருமளவுல உருவாக்கணும் இல்லையா ரஷ்யா. அந்த ஒரு கேப்புக்குள்ள ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனை ரெடி பண்ணிடலாமா அப்படிங்கிறத உக்ரைன் தரப்பு யோசிச்சிருப்பாங்க போல தெரியுது. இந்த தடவை ரஷ்யா விவரம் தான்ப்பா, நாங்க வெயிட் பண்ணி பாக்குறோம், நீ அடிச்சாலும் பரவாயில்ல உள்ளவா பாத்துக்கலாம் அப்படிங்கிற ரஷ்யா தரப்பு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அடுத்த 90 நாள் ரொம்ப குரூஷியலா இருக்க போது. இந்த 90 நாளைக்கு அப்புறம் ரஷ்யா எந்த அளவுக்கு முன்னேறாங்க, இல்ல உக்ரைன் எந்த அளவுக்கு ஸ்டாப் பண்ண போறாங்க, இது எல்லாத்தையும் பொறுத்துதான் பேச்சுவார்த்தை இருக்க போகுது. நான் அதுதான் கெலாக் அவர்கள் அடுத்த 100 நாட்குள்ள இந்த போர் முடிக்கணும் பாத்துக்கோங்கப்பா அப்படிங்கிறது போல. ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். நான் 100 நாள் வெயிட் பண்ணிட்டேன்பா, எந்த உதவியும் செய்யாம நின்னு பொடு பொடுன்னு பார்த்தேன். நீங்க எல்லாம் செய்யறதுக்கா பார்த்தேன். நீங்க எதுவும் செய்யல. அப்ப நீங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு வரணும்ல, உங்களால முடியல, அப்ப பேச்சுவார்த்தை வாங்க அப்படின்னு நியாயமா ட்ரம்ப் அவர்கள் கேட்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம மேலும் அழுத்தம் கொடுக்கும் விதமா ஆயில் பிரைஸ் எல்லாம் கம்மி பண்ணுங்க ஒபெக் நாடுகளே அப்படிங்கிறது போல அழுத்தம் கொடுத்திருக்காங்க. ஒபெக் நாடுங்கிறது சவுதி தலைமையிலான இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு இப்ப ஆயில வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல பிரைஸ கம்மி பண்றதுக்காக ப்ரொடக்ஷன் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அமெரிக்காவோட ரிசர்வ்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு வேலை பண்ணல அப்படின்னு என்ன நடக்கும்? சிரியா, ஈராக் இந்த பகுதியில இருந்து பெருமளவுல ஆயில் எடுத்து அமெரிக்கா கொண்டு போகணும். அது கொடுவாங்களா? இல்ல. அந்த இடத்துல ஆல்ரெடி துருக்கி பெருமளவுல செக் வச்சு நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கொபானி பகுதியில அமெரிக்கா பேக்டு அப்படின்னு சொல்லலாம். எஸ்டிஎஃப் குருதின மக்கள் படை இருக்காங்க. பெருமளவுல குமிஞ்சிருக்கிறாங்க. ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இருக்கிறாங்க இல்லையா, இந்த கோலன் ஹைட்ஸ் இந்த பகுதியெல்லாம் பெருமளவுல ட்ரென்ச்சஸ் எல்லாம் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. 2வது ஜெனின் கேம்ப்ல பயங்கரமான ஏர் ரைடு. இத்தனை நாளா காசால இருந்து வந்துதான் தீவிரவாத தாக்குதல் அக்டோபர் 7 நடத்திட்டாங்கன்னு சொல்லி அட்டாக் பண்ணீங்க. இப்ப எதுக்குங்க ஜெனின் கேம்ப் வெஸ்ட் பேங்க்ல அமைதியா தான் இருக்காங்க, அங்கேயும் அங்க போய் தாக்குதல் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது போல எல்லாம் கேட்டாங்க அனலிஸ்ட். அதுக்கு எந்த பதிலும் கிடைக்காது. ஏன்னா இஸ்ரேல் இந்த வெஸ்ட் பேங்கை ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும், அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். எந்த டைம்ல வேணாலும் துருக்கி இந்த சிரியாவா அவங்க அந்த எஸ்டிஎஃப் குர்தின மக்கள்லாம் வீழ்ந்துருச்சு அப்படிங்கும்போது இந்த ஹெச்டிஎஸ் எந்த டைம் வேணாலும் பல அமைப்புகள் இருக்காங்க இல்லையா, அமைப்புகள்லாம் இந்த ஜோர்டனுக்குள்ள ஊடுருவிட்டாங்க அப்படிங்கும்போது ஒண்ணுமே செய்ய முடியாது. வெஸ்ட் பேங்க்குள்ள பெருமளவுல ஆர்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இழப்புகளை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேல். ஸோ அந்த காரணத்தினால இப்ப இருந்தே வெஸ்ட் பேங்க் வந்து ரெடி பண்ணலாம், காசாவை பாஸ் விட்டுட்டு வெஸ்ட் பேங்க் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறது போல இவங்க தரப்பு வந்து இறங்கி இருக்காங்கன்னு சில அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. என்ன ஏதுங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப கொபானி பகுதியில ஏதோ ஒண்ணு நடக்க இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அது மட்டும் இல்லாம லெபனான்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஹில்ஸ் உள்ள ஊடுருவி போயிருந்தாங்க இல்லையா, சீஸ்ஃபயர் போட்டுமே இன்னும் இஸ்ரேல் தரப்பு போல. ஆனா புது மிலிட்டரி பேஸ் வந்து பாத்தீங்கன்னா கட்டமைச்சிட்டாங்க அப்படிங்கிற இந்த கஃபார் கிளியா இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மவுண்டெயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் அமைச்சிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. லெபனான் போலீஸ் சில பகுதிகள் பிடிச்சிருக்காங்க, சிரியா போலீஸ் சில பகுதிகள் பிடிச்சிருக்காங்க. காசா இருந்து இப்ப பின்வாங்கினாலும் வெஸ்ட் பேங்க்ல தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேலுக்கு வேற வழி இல்ல, அவங்க
மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. ஸோ அவங்க அத ரெடி பண்றதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸோ இப்போ இந்த டைம்ல சவுதி அரேபியாவுக்கு ஒரு அழுத்தம். இப்ப ஆயில் பிரைஸ் கம்மியாகல அப்படின்னா, அமெரிக்கா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைக்கு போயிருவாங்க. இதுக்கு சவுதி தரப்புல இருந்து ஒத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்வி வரலையா? நான் ஃப்ரீயா குடுக்குறேன் ஆயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாயிருச்சு அப்படின்னா, இது போல நடக்கும்னு தெரியும். இதெல்லாம் நடக்காதப்பா அப்படின்னா, மைனஸ்ல எல்லாம் போயிட்டு இருந்தது. ஒரு காலகட்டத்துல இந்த கோவிட் டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒன்ஸ் இவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் ரஷ்யாவுக்கும் சவுதிக்கு இல்லைன்னா கண்டிப்பா பாதிப்படை போறது இவங்க தான் அப்படிங்கறத அந்த டைம்ல தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால இது நடக்காது. ஒருவேளை அழுத்தத்தின் அடிப்படையில சவுதி அரேபியா ஒருவேளை ஆயில் அதிகமா ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாலும் ரஷ்யா தரப்பு வந்து பெரும் அளவுல டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து சீனா, இந்தியா இது போல நாடுகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது சவுதி அரேபியாவுக்கு தான் மேலும் இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்குமே தவிர அமெரிக்காவுக்கு கிடையாது. இதனால எந்த ஒரு யூஸுமே அமெரிக்காக்கோ மேற்குலக நாடுகளுக்கோ கிடையாது அப்படிங்கிறவங்கள அனலிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னா பார்க்கலாம். பட் ஓரளவுக்கு தகவல்கள் ஏன் வந்து இந்த எய்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள், இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம் அடுத்த 90 நாளைக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து அமெரிக்கா ஆயில் பிரைஸ் கம்மியாகணும். ரெண்டாவது மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சிக்கல் சிக்கல் ஆஹ் சவுதி அரேபியாவுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் ஏன் அவங்க செய்வாங்க செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஓரளவுக்கு செய்திகள் இந்த பதிவில் நம்ம பார்த்துருப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல பதிவுகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கலாம்.